மத்திய பாஜக அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை நடைமுறைப்படுத்த எந்த வகையிலும் தமிழக அரசு இடமளிக்காது என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதேபோல் கேரள, மேற்கு வங்க அரசுகளும் இச்சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் குடியுரிமை வழங்குதல் என்பது முழுக்க மத்திய அரசின் அதிகார வரம்பின் கீழ் வருவதால் இதில் மாநில அரசின் நிலைப்பாடு என எதுவும் இருக்க முடியாது. மாநில அரசுகள் இதனை அமலாக விடாமல் தடுக்கவும் முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு 31 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ரூபாய் 1237.51 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 57,325 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கோவை மாவட்டத்துக்கான 13 அறிவிப்புகள், ஈரோடு மாவட்டத்துக்கான 9 அறிவிப்புகள், திருப்பூர் மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகள், நீலகிரி மாவட்டத்துக்கான 4 அறிவிப்புகள் என மொத்தம் 31 திட்டங்களை அவர் அறிவித்தார். மேலும் கொங்கு மண்டலம் தங்கள் கோட்டை என கூறும் அதிமுக கொங்கு பகுதிக்கு என்ன செய்தது? பொள்ளாச்சி சம்பவத்தில் தவறிழைத்த அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று அப்போதே உறுதியளித்திருந்தேன் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அமலாக்கத்துறை வழக்கு ஆரம்ப நிலையில் உள்ளதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 18ஆம் தேதி வரை நீட்டித்தும் உத்தரவிட்டுள்ளது. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்தது பற்றி பலரும் பலவிதமாக சித்தரித்து வருவதால் தன்னிலை விளக்கம் அளிப்பதாக கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சரத்குமார், அரசியலில் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லையே என்ற என் சிந்தனைக்கு இந்த மக்களவை தேர்தல் ஓர் ஞானோதயமாக அமைந்தது என்று உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோலோச்சி வரும் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 2026இல் பாஜக ஆட்சி அமைந்திட நம் இலக்கையும் மக்களின் எண்ணங்களையும் இணைத்து பிரதிபலித்திட வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக தோன்றியது. இந்த சிந்தனை என்னை உந்திக் கொண்டிருந்ததால் மக்கள் பணியில், பதவியில் இருந்தால்தான் நம் இலக்கை அடைய முடியும் என்ற எண்ணத்தை கடந்து ஒரு மாபெரும் சக்தியாக இந்தியாவை அனைத்து துறைகளிலும் முன்னேறி செல்கின்ற பாஜகவுடனும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டுக்கும் நம் மாநிலத்துக்கும் நம் மொழிக்கும் நம் கலாச்சாரத்துக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும். அதை எண்ணி எனது 28 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தையும் என் உழைப்பையும் என் இயக்கத்தினரின் உழைப்பையும் தமிழக மக்களுக்காகவும் தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் அர்ப்பணித்திட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து செயல்பட அனைவரின் ஆதரவுடன் முடிவெடுத்தேன் என்று சரத்குமார் கூறியுள்ளார். உதகையில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 2 வடமாநில தொழிலாளிகள் சிக்கிக் கொண்டனர். இருவரும் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஹரியானா மாநில சட்டப்பேரவையில் புதன்கிழமை நடந்த சிறப்பு கூட்டத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் புதிய முதல்வர் நயாப் சைனி வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் தனது அமைச்சரவையுடன் செவ்வாய்க்கிழமை காலை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து மாநிலத்தின் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாக எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த 2 நாட்களுக்கு பிறகு எஸ்பிஐ இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அதில் தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாகவும் பென்டிரைவில் 2 கோப்புகளாக தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஏஏ மூலம் பாகிஸ்தான், வங்கதேச மக்களுக்கு இந்தியாவின் கதவுகளை பாஜக திறந்துவிட்டிருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்தப்பட்டுள்ள இதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து கவனம் திசை திருப்பப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் திருப்பு முனையாக வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் புதன்கிழமை கைது செய்துள்ளனர். சஃபீர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த நபர் பெல்லாரியில் புதன்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் கஃபேவில் வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கேமராவில் பதிவான நபரின் நெருங்கிய கூட்டாளி சபீர் என்று நம்பப்படுவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 4 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நடந்த போர்கள், மோதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்பை விட காசாவில் பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் என்று பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் அகதிகள் மறுவாழ்வு மைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார்.